அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. நம்முடைய இஸ்லாமிய அமல்கள் சேனலில் என்று பார்க்கக்கூடியது குர்ஆனின் சிறப்பும் அதன் நன்மைகளும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை கடைசி வரைக்கும் கேளுங்க, அப்போ தான் அதன் பலனை புரிஞ்சு கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய உம்மத்தினரின் அழகும் சிறப்பும் குர்ஆனாகும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களில் மிக சிறந்தவர் குர்ஆனை கற்று பிறருக்கு அதனை கற்றுக் கொடுப்பவர் என்று கூறினார்கள். ஒரு அடியான் குர்ஆன் ஷரீஃபை ஓத ஆரம்பித்துவிட்டால் அவன் அதை முடிக்கும் வரை மலக்குகள் அவன் மீது அருள் பொழிய துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். 3 செயல்கள் நினைவாற்றலை அதிகரிக்க செய்கின்றன என்று அலி ரலி அவர்கள் கூறியுள்ளார்கள். அதாவது மிஸ்வாக் செய்வது, நோன்பு வைத்தல், குர்ஆனை ஓதுவது. குர்ஆனை நம்முடைய வாழ்நாட்களில் அதிகமாக ஓதினால் நினைவாற்றல் அதிகரிக்கும் என்று இதிலிருந்து நம்மளுக்கு தெரிய வருகிறது. வருடத்தில் 2 தடவை குர்ஆனை ஓதி முடிப்பது அதற்குடைய கடமையாகும். எந்த வீட்டில் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகின்றதோ அங்கு குழந்தை பாக்கியம் அதிகமாகும். இன்னும் பரக்கத்தும் ரஹமத்தும் அதிகமாகும். மலக்குகள் அந்த வீட்டில் வருகை தருகின்றனர். ஷைத்தான்கள் அவ்வீட்டை விட்டு விரண்டோடுகின்றனர். எந்த வீட்டில் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படவில்லையோ அங்கு வறுமையும் பரக்கத்தின்மையும் ஏற்படும். அவ்வீட்டிலிருந்து மலக்குகள் வெளியாகி ஷைத்தான்கள் நுழைந்துவிடுகின்றன என்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இதிலிருந்து நம்மளுக்கு என்னன்னு புரிகிறது என்றால், குர்ஆன் ஓதுவதினால் வீட்டில் நிம்மதியும் பரக்கத்தும் மன அமைதியும் ஏற்படும். குர்ஆன் ஓதாத வீட்டில் வறுமையும் முசீபத்தும் நெருக்கடியும் அதிகமாகும் என்று தெரிய வருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய இதயத்தை மௌத்தை நினைப்பதை கொண்டும் குர்ஆன் ஓதுவதை கொண்டும் இதயத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஒருவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு குர்ஆனை பார்த்து ஓத கற்றுத்தந்தால் அவருடைய பெற்றோரின் முன்பின் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். இன்னொருவர் தன் குழந்தைகளுக்கு குர்ஆனின் மனனம் செய்ய கற்றுக் கொடுத்தால் அவர் கியாமத்து நாளில் பௌர்ணமி நிலவை போன்று எழுப்பப்படுவார். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு எவ்வளோ பேர் குர்ஆனை ஓத கற்றுக் கொடுத்தோம்னு சொல்லிட்டு நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். எவர் ஒருவர் குர்ஆன் ஷரீஃபை ஓதி அதன்படி அமல் செய்கின்றாரோ அவருக்கு கியாமத்து நாளில் ஒளியாலான ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். அவருடைய பெற்றோருக்கு 2 ஆடைகள் அணிவிக்கப்படும். இவ்வுலகம் முழுவதும் அந்த ஆடைகளுக்கு நிகராகவே முடியாது, அவ்வளோ உயர்வான ஆடைகள் அணிவிக்கப்படும். அப்போது பெற்றோர், யா அல்லாஹ், இந்த ஆடை எதற்கு வெகுமதியாக அளிக்கப்படுகின்றாய் என்று கேட்பார்கள். உங்களுடைய குழந்தைகள் குர்ஆனை படித்து அமல் செய்வதின் பிரதிபலனாக வழங்கப்படுகிறேன் என்று அல்லாஹ் பதில் கூறுவான். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகில் குர்ஆன் ஷரீஃபை ஓதி மனனம் செய்து அதன்படி அமல் செய்கின்ற மனிதர்களுக்கு இவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் மறுமையில் கொடுக்கின்றான். வரக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளையும் குர்ஆன் மனனம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஒருவர் அல்லாஹ்வின் வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை ஓதினால் அதற்காக அவருக்கு ஒரு நன்மை உண்டு. அந்த ஒரு நன்மை அது போன்ற 10 நன்மைகளுக்கு சமமாகும் அளவிற்கு நன்மை எழுதப்படும் என்று கூறினார்கள். இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் குர்ஆனை ஓதி அதன் முறையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அது மட்டுமல்லாமல் இந்த குர்ஆன் ஆகிறது கியாமத்து நாளில் நம்மளுக்கும் சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இது மாதிரியான சிறப்பான வீடியோக்கள் உங்களை வந்தடைய வேண்டும் என ஆசைப்படுகிறீர்கள் என்றால் நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்தடையும்.